குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்னேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குரூப் 2A மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற யூனிட் 3ல் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் ஸ்கீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அதில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம அசியூம் பண்ணோன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படிங்கன்னு வச்சுட்டோன்னா 22.5 மார்க்ஸ் கிட்ட நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இங்கே. ஸோ இதிலேருந்து நம்மளுடைய பார்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மார்க்ஸ் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அஃபிஷியல் சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நமக்கு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து. ஸோ எடுத்தோடனே நம்ம பார்க்குறப்ப ஒரு நான் டெக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு வேறு மேஜர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப பார்த்தோன்னே குழம்பிடுவாங்க. இது என்ன பெருசாக இருக்குது, சிலபஸ் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப டெப்த்தாக படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஞ்சம் டேட்டா பாயிண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கான கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கிளியராக வச்சுட்டோம்னாலே ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோரோவர் நம்ம இது லேட்டஸ்ட் ட்ரெண்டோட இப்போ நம்ம டே டு டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் கம்ப்யூட்டர்ஸோட ரிலேட் பண்ணி போகிறதுனால இதை நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிலபஸை டீகோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படிலாம் இதை நம்ம கேட்டகரைஸாக பிரிக்கலாம், பிரிச்சுட்டு என்னென்னலாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பார்த்துட்டு ஸோ ஒரு சின்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். ஸோ கம்மிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மெமரி டைப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், டிபிஎம்எஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் நிறையா வந்திருக்கு. இதில் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்மகிட்ட அந்த சிலபஸ் எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய பிரெயினுக்கு, நம்மளுடைய மைண்டுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ கம்மிங் ஸ்லைட்ஸ் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். இப்போ நம்மளுடைய சிலபஸை இப்போ டோட்டலாக முன்னாடி ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சிலபஸையும் நம்ம ஒரு மேஜர் டாபிக்ஸாக பிரிச்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், அதில் வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் டாப்பிக்காக பிரிச்சுட்டோம்னு சொன்னால் அது வன்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஸ்லைட்ஸுமே கொடுத்துட்றேன், எல்லா விதமான டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் ப்ளஸ் வந்து நோட்ஸுக்குமே. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இது வந்து ஒரு மேஜர் ஒரு கேட்டகரி ஆர் மேஜர் ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸை சேமிப்பகங்கள் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தனியாகவே சில டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கான தமிழ் மீனிங்கும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்கிட்ட. அதே மாதிரி சாஃப்ட்வேர் டைப்ஸ், மென்பொருள் வகைகள், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கணினி வலையமைப்பு, மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன்ஸ், பல்லுலகம் மற்றும் அதன் பயன்பாடுகள், நெட்ஒர்க் செக்யூரிட்டி, வலையமைப்பு பாதுகாப்பு, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு செய்திகள் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மேஜராக நம்ம இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதுக்குள்ளே வரக்கூடிய சப் டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பிரித்து பார்த்தாலே ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. இந்த ஒரு பாட்டுங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, நம்ம வேகமாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் டாபிக் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோன்றது ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு. 1 செகண்ட். ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், வன்பொருள் பகுதிகள் அல்லது கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸில் நம்ம வந்து இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அண்ட் மெமரி டைப்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சுக்கலாம். ஸோ ஏன்னா நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலன்னா இந்த கான்செப்ட்ஸ் வந்து நீட்டாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். இதில் இன்புட் டிவைசஸ் அப்படிங்கிறப்ப இன்புட் டிவைசஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன, அதுக்கு வந்து ஒரு IPO சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம தரவுனா என்ன, தகவல்னா என்ன, மீனிங் டேட்டானா என்ன,
இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு, கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து கம்ப்யூட்டர் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாலஜி நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி இன்புட் டிவைசஸ்லேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் எப்படி அவுட்புட் டிவைசஸ்க்கு போகுது, நடுவில் என்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த இடத்துல மெமரி அப்படிங்கிற விஷயம். அந்த மெமரியிலேயே 2 டைப் இருக்குது, ரேம் அண்ட் ரோம் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ரேம் ரோம் வருது, அதே மாதிரி வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க் வரும், சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் வரும். இப்போ இருக்க ஒரு ரீசெண்டாக டெக்னாலஜி எல்லா விதமான கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்லையுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எஸ்எஸ்டி தான், சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம படிப்போம். ஸோ மேஜராக நம்ம இப்போ ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். அதில் ரேம் அப்படிங்கிறது மீனிங் மெமரி அப்படிங்கிறது ஒரு டைப்பாக நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து ரேம் அண்ட் ரோம் இப்போ வந்து பார்த்துக்கலாம். இந்த ரேமில் டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம், மாறும் முதன்மை நினைவகம், நிலையான முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரோம், இபிரோம், இஇபிரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம். இது வந்து எக்ஸாக்டாக தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அளிக்கக்கூடிய படிக்க மட்டும் நினைவகம், மின்சாரத்தால் அளிக்கும் மற்றும் நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெர்மினாலஜிஸ் நீங்கள் கேள்விப்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனுடைய கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்போ பிரோம்னா என்ன அப்படின்னா, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து மறக்காது. இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஷியேட்டடாக ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதோடைய கான்செப்ட் புரிஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். போக போக கிளாஸில் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டாப்பிக்கில் நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்புட் டிவைசஸ் இருக்குது, அவுட்புட் டிவைசஸ் இருக்குது, மெமரி டைப்ஸ் இருக்குது. அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து செகண்ட் டைப்பில் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் சேமிப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா? ப்ரைமரி மெமரி அதுலேயே ரேம் அண்ட் ரோம் வந்துடும் ரெண்டுமே. செகண்டரி மெமரின்னு போனால் தான் அந்த இடத்துல நமக்கு பொதுவாகவே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழப்புவாங்க. ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பேக்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, ப்ளூரே, அப்புறம் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் என்ன பண்ண சொன்னேன் இல்லைங்களா? திடநிலை வட்டு, எஸ்எஸ்டி, அந்த மாதிரி சாரி அங்கே எஸ்டிடின்னு போட்டிருக்கேன், எஸ்எஸ்டி மாற்றிக்கணும். அதே மாதிரி ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம முதல்ல எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒர்க்கிங் மெக்கானிசமை பொறுத்து நம்ம பிரிக்கணும். அப்போ தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ அப்படி பிரித்தோம் அப்படின்னா, இந்த ஹஸ்டிடி ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் நம்மளுடைய லேப்டாப்லாம் இருக்கும், நம்ம படம்லாம் ஏற்றி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காந்த வட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் டிஸ்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வன்வட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு வரும் தமிழில். ஸோ இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, ப்ளூரே, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சிடி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதோடைய இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனுடைய டெக்னாலஜி அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு ப்ளஸ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படும். எப்பயுமே கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ள டெப்த்தாக போக முடியும். அதை இன்றைக்கே நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ சிடி, டிவிடி, ப்ளூரே இது மூணுமே வந்து ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி இலை வட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மினுமினுக்கும் இல்லைங்களா? அதனால அப்படி சொல்கிறாங்க. கண்ணாடி இலை வட்டுகள் அப்படிங்கிறதுல இது மூணுமே கேட்டகரைஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், திடநிலை வட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய டெக்னாலஜிஸ் பற்றி புரிஞ்சுக்கிறப்ப நமக்கு ஏன் இந்த நேம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திடநிலை வட்டு, ஃப்ளாஷ் நினைவக சாதனங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் மேஜர் டாபிக் நமக்கு. இதுக்குள்ளே இருக்கக்கூடியது இதுதான், பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரிக்குள்ளே தான் நமக்கு ஹார்ட் டிஸ்க் வரும், சிடி வரும், எஸ்எஸ்டி வரும், ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி கூட நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரேமையும் ஹார்ட் டிஸ்கையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு, ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் ஒர்க் பண்ண போகிறாரு. ஒர்க் பண்ண போகிறப்ப அவர் டேபிள் இல்லாமல் அவரால் ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ரேம் அப்படிங்கிறது தான் டேபிள் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோ இருக்குது. அந்த பீரோவில் தான் அவருடைய எல்லா ஃபைல்ஸுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். அந்த பீரோவை ஹார்ட் டிஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரால் பீரோவில் நின்று ஒர்க் பண்ண முடியாது ஒரு ஃபைலை எடுத்து. அட் த சேம் டைம் அவர் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிள் மேலே வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த டேபிள் அப்படிங்கிறது ரேம், அந்த பீரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசன். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால்,
இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை ரைட் பண்ண போறாரு அல்லது ரீட் பண்ண போறாரு அப்படின்னா, அவர் நேரா பீரோவுக்கு போவாரு. ஒரு ஃபைல் எடுத்துட்டு வருவாரு. அந்த டேபிள்ல உட்காருவாரு. அத ஓப்பன் பண்ணுவாரு, ரீட் பண்ணுவாரு, ரைட் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவாரு அந்த இடத்துல. ஸோ, அவருக்கு அடுத்த ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நேரா மறுபடியும் போவாரு. அல்லது இந்த ஃபைல முடிச்சுட்டு, இந்த ஃபைல குளோஸ் பண்ணி, அத கொண்டு போய் பீரோல வச்சுட்டு 2வது ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாரு. ஒரு சில சமயத்தில அவருக்கு ஒரு 4 ஃபைல் அட் சேம் டைம்ல அவர் வொர்க் பண்ற மாரி சிச்சுவேஷன் வரலாம். அப்ப வந்து என்ன பண்ணுவாரு, அந்த டேபிள் சைஸ்க்கு தகுந்த மாரி 4 ஃபைல மொத்தமா எடுத்துட்டு வந்து 4யுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 4லையுமே ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாரு. அப்போ ரேமோட சைஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது அந்த டேபிளோட சைஸ் எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து, ஒரு மேனேஜராலயோ அல்லது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமாலயோ அந்த ஃபைல்ஸ, அந்த இன்ஃபர்மேஷன ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதுக்காக ரொம்ப அதிகமான ரேம் நமக்கு வேணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா, இப்போ இருக்கக்கூடிய மொபைல்ல பார்த்தீங்கனாலே 8 ஜிபி ரேம், 16 ஜிபி ரேம் வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்ப லேப்டாப்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா மினிமம் வந்து 8 ஜிபி ரேம் வரைக்கும் வந்துருச்சு. பிகாஸ் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அப்படின்றப்ப நம்முடைய யூசேஜஸும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, இதான் அந்த டிஃபரன்ஷியேஷன். அதுக்காக அதிகமானதும் தேவையில்ல, ரொம்ப கம்மியானதும் தேவையில்ல. இது 2க்கும் நடுவுல இருக்கணும் நம்ம ஆக்சுவலா. அந்த மாரி ஒரு ஐடியாலஜி வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வச்சுக்கணும். ஸோ, அப்ப செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பீரோ இல்லைங்களா? அப்ப எல்லா ஃபைல்ஸும் அங்க ஸ்டோர் ஆகுதுன்னா, அது வந்து பெர்மனன்ட்டா இருக்கும். அப்போ ஒரு மேனேஜர் வராரு, அவர் வந்து ரீசென்ட்டா ஏதாவது ஒர்க் பண்ணணும். அவர் எந்த விதமான ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே, அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு ஃபைல எடுத்துட்டு வந்து, நமக்கு ரேம்ல வச்சு தான் அவர் ஒர்க் பண்ணுவாரு. அந்த மேனேஜர் தான் ஓஎஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி மாரி நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். மேபி நம்ம லைவ் கிளாஸஸ் வர்றப்ப உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா என்ட்ட அப்ப கேளுங்க. நான் இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு டிஃபைன் பண்றேன். இதோடைய கான்செப்ட்ஸ. ஒரு ஸ்டோரி மூலமா படிக்கிறது எப்பயுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அதோட டெக்னிக்கல் டெர்ம்ஸும் நமக்கு ஞாபகம் வந்துரும். ஸோ, செகண்ட் பிரைமரி அல்லது ஒரு மேஜர் டாபிக்ல வந்து நமக்கு இருக்கிறதே பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. இது 2 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா, சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மையச் செயலகம். அதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கு. ப்ளஸ் வந்து மெமரி யூனிட்டும் வரும் நமக்கு சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ, நம்மளுடைய சிலபஸ்ல வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறது கண்ட்ரோல் யூனிட் அண்ட் அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் மட்டும் தான். ஸோ, அதனால 2யுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொன்னா கட்டுப்பாட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் கணித ஏரணச் செயலகம். தமிழ்ல மட்டும் புரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கேட்டகரைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ, இது வந்து 3 கேட்டகரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது கொஞ்சம் முக்கியமானது. சாஃப்ட்வேர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்பொருள் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இதுவரைக்கும் நம்ம ஹார்ட்வேர் பார்த்துறோம். ஹார்ட்வேர்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்ப சாஃப்ட்வேர்க்குள்ள போற மாரி ஒரு ஐடியா வரும். சாஃப்ட்வேர்ல நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா அமைப்பு மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கே எனக்கு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஸோ, இந்த இடத்துல நான் ஒவ்வொன்னையும் டிஃபைன் பண்ண போறேன். இது எல்லாமே மேஜர் கேட்டகரிஸ். இதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்ல வரப்போகுது. அப்ப இத பத்தி டீட்டெயிலா நம்ம படிக்க தான் போறோம். இது வந்து ஓவரால் ஐடியாலஜி நமக்கு. என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஐடியாலஜி தான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ, அதுல சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னா, ஒரு கம்ப்யூட்டர் டைரக்ட்டா வந்து ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், அந்த மாரி ஒரு ஹார்ட்வேரோட டைரக்ட்டா இன்டர்ரிலேட் ஆகுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹார்ட்வேர்னா ஒரு கீபோர்டா இருக்கட்டும், ஒரு மதர் போர்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி இதெல்லாமே ஹார்ட்வேர் இல்லைங்களா? இந்த ஹார்ட்வேரோட டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சில சாஃப்ட்வேர்ஸ தான் நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஒரு உதாரணத்துக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது கீனோட். நம்ம விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே நமக்கு வருது. ஸோ, இந்த பவர் பாயிண்ட்ல இப்ப நம்ம பிரசன்டேஷன் மோட்ல இருக்கோம். இந்த இடத்துல இந்த பவர் பாயிண்ட்ல இப்ப நான் அடுத்த ஸ்லைடுக்கு போணும், அல்லது ஒரு டேட்டாவ நான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பவர் பாயிண்ட் என்ன பண்ணுது? இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஓஎஸ்ட்ட போய் சொல்லும். அப்போ ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ட்ட போய் சொல்லும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஏன் நான் அத ஆப்பரேட்டிங் சிஸ்டம நான் வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் அதனால கம்யூனிகேட் பண்ண முடியும். எதோட? ஹார்ட்வேரோட டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ, எந்த விதமான அப்ளிகேஷன்ஸும் எல்லாமே ஓஎஸ் மூலமா தான் ஹார்ட்வேர வந்து ரீச் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கமாண்ட்ஸ், இதுக்கான ஐடியாலஜி. ஸோ, எப்படி சார் அது கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, பேக் டூ தி நார்மல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ, சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது, கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 0வையும் 1யும் மட்டும் தான் அதால புரிஞ்சுக்க முடியும். அத தவிர மத்த எதுவுமே அது புரிஞ்சுக்காது. ஸோ, அந்த 0வும் 1ம் தெரிஞ்ச அந்த கம்ப்யூட்டர இந்த அளவுக்கு மாத்தி நமக்கு தகுந்த மாரி யூஸ் பண்ண வைக்கிறதுங்கிறதுக்கான டெக்னாலஜிஸ் தான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஸோ, அத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஆக்சுவலா சரிங்களா?
ஸோ அதில் சாஃப்ட்வேர் டைப்ஸில் 2 டைப் தான். ரொம்ப பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா அமைப்பு மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா பயன்பாட்டு மென்பொருள். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக ஹார்ட்வேரோட பேசும், கண்ட்ரோல் பண்ணும் ஹார்ட்வேரை. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது அப்படி கிடையாது. நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைப்படும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நான் சின்ன ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் யூசிங் திஸ் ஒன். இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்காக, சின்ன சின்ன பயன்பாட்டுக்காக நம்ம நிறைய மென்பொருட்களை யூஸ் பண்ணுவோம், சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே ஓஎஸோட டேரெக்டாக லிங்க் பண்ணும். அந்த ஓஎஸ் தான் வந்து ஹார்ட்வேரை வந்து ரீச் அவுட் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான டிஃபைன் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ சிலபஸில் வந்து எதையுமே கேட்டகரைஸ் பண்ணலை. பட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தனி டிஃப்ரெண்ட் டாபிக். டேட்டாபேஸ்னால் என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி படித்தா தான் நமக்கு இதை பற்றி புரியும். query அப்படிங்கிறது வினவல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஒரு தகவலை நம்ம ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ஒரு ஒரு லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வரும். ஸோ அந்த விதமான விஷயங்களில் நம்ம கொரி அப்படிங்கிற ஒரு வினவல் மொழி, கொரினா ஒரு கொஸ்டின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, வாட் இஸ் தி கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொரினா கொஸ்டின் இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்வல் அதோடைய ப்ரொனன்சியேஷன் நம்ம சொல்கிறப்ப, ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்னா வேர்ட் ப்ராசஸர். வேர்ட் ப்ராசஸர்னால் ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் வேர்டு அது அப்படின்னா சிம்பிளாக எடுத்துக்கலாம், அல்லது நோட் பேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணக்கூடிய எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் வரும். நமக்கு மேபி ஒரு 11th and 12th புக்கில் வந்து நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. மேபி அது 10th சிபிஎஸ்சியோட ஒரு அஃபிஷியல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸ்ப்ரெட்ஷீட் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி வி ஹேவ் டு யூஸ் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார் ப்ரெசன்டேஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸ்ப்ரெட்ஷீட்னா சரி, நமக்கு எம்எஸ் எக்ஸல் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதையும் சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ், பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், கீநோட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு மேஜராக தெரிஞ்சது மைக்ரோசாஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல், இந்த மாதிரி ஆப்பிள்லேருந்து பார்த்தோம்னா கீநோட். இந்த 2 தான் நமக்கு தெரியும். இதை தவிர நிறைய விதமான ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. கூகுள் ஷீட்ஸ் இருக்குது ஃபார் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு கூகுள் ஷீட்ஸ் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் சப்போர்ட்டிங் க்ளவுட் வந்து சப்போர்ட் பண்ணும் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதனால் கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட் அ டைமில் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து டேட்டா வந்து டைப் பண்ணுவாங்க, டேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ. சரிங்களா? ஸோ தான் டெக்னாலஜிஸ். ஸோ வேர்ட் ப்ராசஸர், சொசைலின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்ஷீட் விரிதாள், ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் விளக்க காட்சி மென்பொருள். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம விளக்க போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா வி ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றையும் நான் டிஃபைன் பண்ணுவேன். இது ஒரு ஓவரால் கேட்டகரைசேஷன், எப்படி நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணோம், நம்ம மைண்டுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாலஜி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். இதில் ப்ரௌசர்ஸ் பற்றி இருக்குது. ப்ரௌசர்ஸ் பற்றி படிக்கணும்னா அதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, நெட்வொர்க் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கணும். இணைய உலாவின்னு சொல்லுவாங்க. இமெயில் சென்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறோம், ஃபோல்டர் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சாஃப்ட்வேர் டைப்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டைப்ஸ்னு எடுத்துட்டோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அமைப்பு மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள். அந்த பயன்பாட்டு மென்பொருள்கள்லேயேவும் நமக்கு எந்தெந்த விதமான பயன்பாடுகள்லாம் இருக்குங்கிறத பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு டூலை பற்றி நம்ம படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஐடியாலஜியும் நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் பெரிய விஷயம் கிடையாது அது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், கணினி வலையமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வலையமைப்பு வகைப்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். லேன் குறும்பரப்பு வலையமைப்பு, பரந்த வலையமைப்பு, வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட் ஏரியா நெட்வொர்க் இதுக்கு பேர். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர பரப்பு வலையமைப்பு மேன், மெட்ரோபொலைட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க்குடைய கிளாசிஃபிகேஷன். டோபாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் ஸ்டார், பஸ், ரிங், மிஸ், அந்த நெட்வொர்க் எல்லாமே செட்டப் பண்ணக்கூடிய டைப்ஸ், ஒரு கேட்டகரைசேஷன் வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. இதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ அப்போ
அடுத்த மேஜர் டாபிக் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வரும். இதில் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு ஒன்று தனியாக பிரியும். அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி நம்ம தனியாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாகவே நமக்கு பார்த்தோன்னா ஒரு 6 to 7 மேஜர் டாபிக்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த 6 to 7 மேஜர் டாபிக்ஸை நம்ம அதோடைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலேவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அந்த பார்ட்டையே முடிச்சிடலாம். லேர்ன், வேர்ன், மேன், டோபாலஜிஸ் பற்றி பார்க்குறப்ப இணைப்பு அமைப்பில் வந்து இந்த 4 வந்துடும். சரிங்களா? இது ஒரு மேஜர் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து யூசர் ஆத்தென்டிகேஷன், பயனர் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம், கைரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனில் தான் வரும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட் லெவல் யூசர் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிக்ஸ் மெத்தட்ஸ்லாம் நம்ம இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெட்டினல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து அதோட டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி, வலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒன்று மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல் டைப்ஸ், கோப்பு வகைகள். கோப்புனா என்ன, ஃபோல்டர்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கணும். இமேஜஸ்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுமே நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பற்றி படிப்போம் இல்லைங்களா? அப்போயே நான் உங்களுக்கு இமேஜஸ் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறதையும் சொல்லிவிடுவேன். ஸோ எல்லாமே பேசிக்ஸாக இன்றைக்கி முடிச்சிடலாம். சரிங்களா? ஆடியோ, வீடியோ இது 2மே இருக்கும். ஒளி காட்சிகள், படம் இந்த 3மே வந்து வந்துடும். இது ஒரு மேஜர் கேட்டகரி. இவ்வளோ தான் நம்மளுடைய ஓவரால் சிலபஸே. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதனால் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் ஓவரால் மேஜர் கேட்டகரிஸ் ஃபார் ஆர் சிலபஸ். ஒன்ஸ் அகைன் இதுதான் நம்மளுடைய சிலபஸ் அவங்க கொடுத்தது. இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் சிலபஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு கேட்டகரைசேஷனாக பிரிச்சிட்டோம். அதில் வந்து நமக்கு டோட்டலாக இந்த 7 கேட்டகரைசேஷன் தான் வரும். ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், சிபியு, சாஃப்ட்வேர் டைப்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஐடியாலஜிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம உள்ள பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸோடைய இன்ட்ரொடக்ஷன் கிளாஸோடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓகே. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் 0 அண்ட் 1 மட்டும்தான். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தரவு அப்படின்னா டேட்டா அப்படின்னு அர்த்தம். அட் த சேம் டைம் தகவல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ டேட்டானா என்ன சார், இன்ஃபர்மேஷன் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ அது ஒரு சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டேட்டா அப்படிங்கிறது வந்து நிறைய விதமான குழப்பங்கள் நிறைந்த அல்லது ஒரு முழுமை பெறாத ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முழுமை பெறாத ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அஃபிஷியலாக ஒரு ஒரு டெஃபனிஷன் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? அந்த இது வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதோடய அட்டாச் ஆகி முக்கியமான சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இதோட அட்டாச் ஆகி நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு டெஃபனிஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டெஃபனிஷன்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ தரவு டேட்டா அப்படின்னா, ஒரு முழுமை பெறாத ஒரு ஃபேக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்போ என்ன சார் முழுமை பெறாதது? ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காஃபி ஆர்டர் பண்ண போறோம் ஒரு கம்பெனியில. அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 பேர் இருக்காங்க கம்பெனியில. அந்த 20 பேருக்குமே டீ, காஃபி ஆர்டர் பண்ண போறோம். அப்போ அந்த 20 பேருக்கு டீ, காஃபி ஆர்டர் பண்ண போறோம்ன்றது டேட்டா. அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. இப்போ நேரா நான் போறேன். எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. ஸோ நான் டீ, காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நேரா 10 டீ, 10 காஃபின்னு ஆர்டர் பண்ணோம்னா அந்த இடத்துல அந்த 10 டீ, 10 காஃபி அப்படிங்கிறது ஒரு டேட்டாவா இருக்கும். சரிங்களா? நான் நேரா கொண்டு வரேன். அந்த 10 டீ, 10 காஃபிய வாங்கிட்டு வந்து நேரா வந்துட்டேன். வந்த உடனேவும் சில என்ன என்ன சொல்லிட்டாங்க, 15 பேர் காஃபி குடிப்பாங்க. 5 பேர் தான் டீ குடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு 5 டீ வந்து வேஸ்ட்டு அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ, அதே மாரி 5 காஃபி என்ட்ட இல்ல. ஸோ, இந்த மாரி ஒரு முழுமை பெறாத ஒரு சில ஃபேக்ட்ஸ வந்து நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா? அத வந்து டேட்டான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்ண போறோம். எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்? அப்போ 20 பேர் இருக்காங்க ஆஃபீஸ்ல. அந்த 20 பேர்ட்டயும் கேட்குறோம். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி கேட்குறப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா?
ஒரு அந்த தகவலை சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு வந்து டீ வேணும், எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, 13 பேர் 15 பேர் காஃபி, 5 பேர் டீனா, அத மட்டும் நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஒரு டேட்டாவ எடுத்து, அந்த டேட்டாவ நம்ம ப்ராசஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி ப்ராசஸ் பண்ணோம்னா, அது மூலமா கிடைக்கக்கூடியது தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது 2யும் வச்சுக்கோங்க. இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கம்ப்யூட்டர் எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ புரிஞ்சுக்குது? இது எல்லாமே ஒரு லூப். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டூ 3 மணி நேரம் குடுத்தாலும் நமக்கு பத்தாது. ஃபுல்லா கம்ப்யூட்டரோட ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஷார்ட்டஸ்ட் டைம் நமக்கு அவ்வளோ டைம் இல்ல. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டெப்த்தாவும் தேவையில்ல. அதனால எவ்வளோ அ சிம்பிளா முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சிம்பிளா உங்களுக்கு கான்செப்ட் ஒண்ணா சொல்லிக் குடுக்குறதுக்கு இந்த ஸ்லைட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது முடிச்ச உடனே உங்களுக்கு டவுட் இருந்தா, நீங்க தாராளமா லைவ் கிளாஸஸ்ல நமக்கு கொஸ்டின் கியூஏ கேட்கறதுக்கு நம்ம லைவ் கிளாஸஸ் போடலாம். அந்த கிளாஸஸ்ல நீங்க உடனே கேளுங்க எனக்கு எப்பயுமே. சரிங்களா? 1 செகண்ட். ஆல்ரைட். ஸோ அ தரவு, டேட்டா, தகவல், இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான டெஃபினிஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இப்ப நெக்ஸ்ட் ஒண்ணு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்முடைய கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேருக்கு ஒரு மதர் போர்டா இருக்கட்டும், சிபியூவா இருக்கட்டும், எல்லாமே வந்து 0வும் 1 மட்டும் தான் அதுக்கு புரியும். 0னா ஆஃப், 1னா ஆன். இதான் புரியும். இத வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி அப்படிங்கிறது தான் அதோடைய ஐடியாலஜி. சரிங்களா? ஸோ இது எப்படி கம்ப்யூட்டர்னால புரிஞ்சுக்க முடியுது? இந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ எப்படி நமக்கு தகுந்த மாரி நம்ம மாத்திக்கிட்டோம். இப்போ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு ஆன் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் பாஸ் ஆகலன்னா, அந்த இடத்துல ஆஃப்ன்னு அர்த்தம். அப்ப பாஸ் ஆனா ஆன், 1. கரண்ட் பாஸ் ஆகலன்னா ஆஃப், 0. அதான் நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங். கம்ப்யூட்டருக்கு அதான் தெரியும். இப்ப இத தெரிஞ்ச கம்ப்யூட்டர எப்படி நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது, இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இட் வுட் டேக் அரவுண்ட் 3 டூ 4 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கண்டிப்பா தேவைப்படும். இத நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, மேபி லைவ் செஷன்ல யாருக்கா டவுட் இருந்தா, இத நீங்க கண்டிப்பா கேட்கலாம். கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு மேல இந்த டவுட்டே வராது. சரிங்களா? மேபி இத நான் கரெக்ட்டா கம்யூனிகேட் பண்ணாம கூட போலாம். ஏன்னா ரெக்கார்டட் கிளாஸ் செஷன் அப்படின்றப்ப. ஸோ நீங்க லைவ் செஷன்ல ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் யூ கைஸ் டூ ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் டூ திஸ் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க கேளுங்க. கேட்டா தான் 2, 3 தடவ இது திரும்ப திரும்ப படிக்கிறப்ப, திரும்ப திரும்ப கேட்கிறப்ப தான் இதோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெளிவா புரியும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இத வந்து நம்ம பைனரின்னு சொல்றோம். இப்ப நம்ம ரியல் டைமா கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்ப நம்ம ரியல் டைமா ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 செகண்ட். ஓகே. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்ப நம்ம 1, 2, 3, 4, 5ல இருந்து அப்படியே வர்றோம். 9 வரைக்கும் வந்துர்றோம். சரிங்களா? இப்ப 9க்கு அப்புறமா இப்ப டே டூ டே லைஃப்ல நம்ம கவுண்ட் பண்றோம். நம்பர்ஸ் கவுண்ட் பண்றப்ப 9 வரைக்கும் வந்துர்றோம். 9க்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்? 10 போணும். அப்ப 10 போணும்னா நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 0 அண்ட் 1 மட்டும் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ நம்ம என்ன பண்றோம்னா, டே டூ டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோன்றத பொறுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் அதுக்கு. சரிங்களா? அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் நமக்கு தெரியும். அஸ் அ ஹியூமனா. நம்ம 10க்கு போணும்னா என்ன பண்றோம்னா, 0 மறுபடியும் போட்டு, இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த 1 தான் மறுபடியும் எடுத்துட்டு வரோம். சரிங்களா? அப்ப இது வந்து 10த் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு தசமம், ஒரு ஸ்தானம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அந்த அளவுக்கு மேத்ஸ்ல வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்தானத்த அதிகப்படுத்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 10 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்து அப்படியே 2 டிஜிட்ஸா போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில 99 வரும் இல்லைங்களா? அப்ப அந்த கட்டத்தில நமக்கு என்ன வரும்? 100 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நம்ம அட்டெயின் பண்ணுவோம். ஸோ அப்பயும் அதான். அப்ப 99ன்ற இடத்துல முடியிறப்ப நம்ம என்ன பண்றோம்? 2 0 போட்டுட்டு அடுத்த இடத்துல 1ன்னு ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் பேசிக். அப்ப நம்ம 1, 10, 100 அந்த மாரி மூவ் பண்ணிட்டே இருப்போம். டே டூ டே லைஃப்ல. ஸோ அதுதான். இப்ப இஃப் யூ ஹேவ் அமவுண்ட் ஒரு 76,543 அமௌண்ட் நம்மட்ட இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா, இத எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பொசிஷனும் ஒவ்வொரு விதத்த குறிக்கும். உதாரணத்துக்கு ரூ. 76,543 இருக்கு இல்லைங்களா? அதுல 3 அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டோம்னா, அது வெறும் ரூ. 3 தான். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பொசிஷன் மட்டும் தான் அதுக்கு இருக்கு. இதே இது இப்படி எடுத்துக்கோங்க. 43 எடுத்துக்கோங்க. 2வது பொசிஷன் எடுத்துக்கோங்க. அப்ப அது 43ன்றப்ப நமக்கு வந்து 10 அப்படிங்கிற 2 டிஜிட்ஸ்ல வந்துரும் அது இல்லைங்களா? ஸோ அப்போ 1 அது 10ஆ மாறிடும். அப்ப 10 டூ தி பவர் 0ன்னா நமக்கு 1ஆ இருக்கும். 10 டூ தி பவர் 1ன்னா நமக்கு வந்து 10 தான். சரிங்களா? ஸோ அது வந்து 43 அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிரும்.
இதே இது நம்ம 5 சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு ரூ. 543 சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? அப்ப அது 100 ரேஞ்சுக்கு போயிரும். அப்போ அது 10^2 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம 6 எடுத்தோம்னா 1000, 7 எடுத்தோம்னா 10,000 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஸோ அப்ப 10 டூ தி பவர்ஸால நம்ம என்ன பண்ணுவோம்னா, மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். அப்படி போக 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 நமக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ, அந்த அளவு கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்ப பேஸ் 10 அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில இருந்து கிரேட்டர் தென் 9 வருதுன்னா, நம்ம அத வந்து நியூ டிஜிட்டா கன்சிடர் பண்ணிக்குவோம். இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஆர் டே டு டே லைஃப் சினாரியோஸ். நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட். இதே விஷயத்த பைனரில எடுத்துட்டு வருவோம் இப்ப நம்ம. பைனரில எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஈஸி. கிரேட்டர் தென் 1 எனக்கு பைனரி அப்படின்றப்ப நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சோம். பைனரினா என்ன? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். கம்ப்யூட்டருக்கு 0, 1 மட்டும் தான் தெரியும். ஸோ இப்ப டே டு டே லைஃப்ல நமக்கு அஸ் அ ஹியூமனா 0 டூ 9 வரைக்கும் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு புதுசா ஒரு டிஜிட் வேணும்னா நம்ம என்ன பண்றோம்? 1ஐயும் 0ஐயும் கம்பைன் பண்ணிடுறோம். ஸோ கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் 0, 1 மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அப்ப அந்த 0, 1 தெரிஞ்ச கம்ப்யூட்டருக்கு ஒரு புது டிஜிட் வேணும் அப்படின்னு சொன்னா, 0, 1க்கு அப்புறமா அது என்ன பண்ணும்? அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின் நமக்கு. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கிறப்ப 0 அப்புறம் 1 2டே 2 டிஜிட் தான். ஸோ அதனால தான் நம்ம பேஸ் 2ஆ வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 0, 1, 1, 0, 1 அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு 2 டூ தி பவர் 0 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொசிஷன் தான் 2. சரி 1ன்னு வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டூ தி பவர் 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 தான் வரும். 2 டூ தி பவர் 2, 4, 8, 16 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகும். ஸோ இதில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, 0னா ஆஃப்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாரி 1 அப்படின்னா ஆன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 0னா ஆஃப், 1னா ஆன். அப்போ இத வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப 1, 1, 1 3 இடத்துல இருக்கு. அந்த 1, 1, 1ஓட ஆக்சுவல் அந்த ஸ்தானத்த நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, எப்படி 10 டூ தி பவர்ஸ்ல நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா? அதோடைய ஸ்தானங்கள் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு அ ரூ. 4,568 இருக்கு அப்படின்னா, 10 டூ தி பவர்ல இது 10 டூ தி பவர் 4ல இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து இது ரூ. 4,000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4000ன்னு சொல்லுவோம். அதே மாரி தான் இங்கேயும். ஸோ 2 டூ தி பவர் 3 அப்படின்றப்ப இது 8 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த ஸ்தானத்துல எடுத்துக்கோங்க. 8 + 4 + 1. 8 + 4 12 + 1 13. அப்ப இந்த 0, 1, 1, 1 0, 1, 1, 0, 1 உடைய ஆக்சுவலான ஐடியாலஜி ஒரு நம்பர் என்னன்னா 13 அப்படிங்கிற நம்பர ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த 0, 1, 1, 0, 1. ஓகேங்களா? ஸோ இதான் ஒரு பேசிக் ஐடியாலஜி. ஸோ இப்படி தான் பைனரி டிஜிட் வந்து ஒரு ஒரு டிஜிட்ட வந்து பார்க்கும். எப்படி நம்ம அ நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த கன்சிடர் பண்றோம் அங்க 10 டூ தி பவர்ஸ்ல. அதே மாரி பைனரி டிஜிட்ல இப்படி தான் இத கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது ஒரு பேசிக் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேபி இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் மீன்ஸ் டெஃபினெட்லி யூ ஹேவ் டூ ஆஸ்க் அட் தட் கிளாஸ். ஸோ இது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு கம்ப்யூட்டர பத்தி, கம்ப்யூட்டர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி ஒரு சின்ன மாறுதல் ஏற்படும் அவங்களுக்கேவும். இது இட் வுட் பி ரியலி பெட்டர் ஃபார் அஸ் ஃபார் டெவலப்மென்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட்.
ஓகே கைஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 10 இப்ப டே டு டே லைஃப்ல நம்ம 10 வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, 9க்கு அப்புறமா 1, 0ன்னு கம்பைன் பண்ணிடுறோம். அதே மாரி கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ அது இப்படி தான் கால்குலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் போலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு கான்செப்ட் பத்தி படிக்க போறோம். சரிங்களா? ஸோ இப்ப நமக்கு தெரிஞ்ச ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்புறம் வந்து நம்ம பார்த்த பேஸ் 10 அந்த 2 கான்செப்ட்டையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இத அப்படியே நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? எப்படி ப்ராசஸ் பண்ணுது? டெக்னிக்கலா, ரியலா இப்ப எல்லாருமே சொல்லுவோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ நம்ம வந்து ஒன் செகண்ட். ஸோ இந்த பேஸ் 10 அப்புறம் வந்து பேஸ் பைனரி அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது 2யுமே நம்ம எப்படி டெக்னிக்கலா கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றதுக்கான ஒரு லிங்க், ஒரு பிரிட்ஜ் தான் இது. மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 தடயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ் எப்படி இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போற கான்செப்ட்ஸ் அடுத்து. ஓகேங்களா? ஸோ இதில நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மைக்ரோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதே ஒரு ஆன் அல்லது ஆஃப். ஒரு மைக்ரோ டிரான்சிஸ்டர் இருக்குன்னா, அதோட இமேஜ் நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல. இங்க இருக்கக்கூடிய மைக்ரோ டிரான்சிஸ்டர்ல இந்த இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைட். இப்போ கரண்ட் வந்து லோ வோல்டேஜ்ல வந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா, அது வந்து எரியும். அது வந்து 1ன்னு அர்த்தம். பாஸ் ஆகலன்னா 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் 1 ஆர் 0 இந்த 2 காம்பினேஷன வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் ஆன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் திங்ஸ் வி ஹேவ். பாசிபிலி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஆப்பிள் நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப 4 டிரான்சிஸ்டர் நம்ம கையில வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாரி. இப்போ ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் ஒவ்வொரு டிரான்சிஸ்டர்ஸ். ஆப்பிள் நம்ம கவுண்ட் பண்ணணும்னா, ஒரு ஆப்பிளுக்கு ஒரு டிரான்சிஸ்டர், இன்னொரு ஆப்பிளுக்கு இன்னொரு டிரான்சிஸ்டர் அப்படின்ற மாரி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப எத்தன ஆன் ஸ்விட்சஸ் இருக்கு? 4லுமே பாஸ் ஆச்சுன்னா, அப்ப 4 ஆப்பிள் நம்மட்ட இருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். சரிங்களா? அப்ப அதே மாரி சிங்கிள் டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, அதுதான் நம்ம பிட் அப்படின்னு சொல்லுவோம். பைனரி டிஜிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒரு டிரான்சிஸ்டர் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா 1, பாஸ் ஆகலனா 0. அப்ப அது வந்து சிங்கிள் டிரான்சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். பைனரி டிஜிட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதே மாரி நம்ம கம்பைன் பண்றோம். 8 பிட்டு சரிங்களா? அப்போ 8 பிட்னா 8 டிரான்சிஸ்டர். இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 டிரான்சிஸ்டர் இருக்கும். அப்ப 8 பிட்டு. இந்த 8 பிட்டும் சேர்ந்தது தான் 1 பைட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 1 பைட். அதான் இந்த இடத்துல குடுத்துருப்பேன். இது எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? மேபி கேட்கலாம் நமக்கு. ஸோ 8 பிட்டுன்றது 1 பைட் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ புக்லேயும் குடுக்கல நமக்கு. சரிங்களா? ஸோ அப்ப சிங்கிள் டிரான்சிஸ்டருடைய ஒர்க் என்னன்னா, அது வந்து ஒரு பிட்டுன்னு அர்த்தம். பைனரி டிஜிட்ன்னு அர்த்தம். பிஐ இங்க இருக்கக்கூடிய டி. இது 2ம் சேர்ந்து தான் பிட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த 8 பிட்டு சேர்ந்தா ஒரு பைட். சரிங்களா? அப்போ நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இந்த இடத்துல. இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கு. 2^0 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு. இங்க ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். 2^1ங்கிறது இங்க ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். இங்க ஒரு டிரான்சிஸ்டர், இங்க ஒரு டிரான்சிஸ்டர், இங்க ஒரு டிரான்சிஸ்டர். இதே மாரி 1, 2, 3, 4, 5 இன்னும் எடுத்துக்கோங்க 3 எடுத்துக்கோங்க. 6, 7, 8 இப்போ நம்மட்ட 8 டிரான்சிஸ்டர் இருக்கு. அப்ப இது வந்து 8 பிட்டு. அப்போ 1 பைட் இல்லைங்களா? இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா 2^0, 2^1, 2^2 அப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா? அப்ப 2^4க்கு அப்புறமா 16 அப்புறம் அதுக்கப்புறம் 32 போகும். அதுக்கப்புறம் 64 போகும். அப்புறம் 128 போகும். ஸோ அப்ப 8 இதுக்கான நம்முடைய கவுண்ட் நம்ம எடுக்கிறோம். இப்போ 1, 2, 4, 8, 16, 32, 64, 128 இதெல்லாம் நீங்க கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 255 வரும். சரிங்களா? வேல்யூ. அப்ப 0லிருந்து 255 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத வந்து 8 பிட் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0லிருந்து 255 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அதோடைய ஐடியாலஜி. இத வந்து நம்ம எப்படி ரியல் டைமா கம்பேர் பண்ணிக்கணும்னா, அப்பதான் ஆஸ்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரும். இது எப்படி சார் இங்க வந்து கம்பேர் ஆகுது? இப்ப நம்ம ஏன்னு ஒரு விஷயத்த கீபோர்ட்ல டைப் பண்றோம். அந்த ஏங்கிற விஷயம் வந்து எப்படி சார் நமக்கு இப்படியே மாறி,
நமக்கு புரிய வருது. அதாவது 110 மாறி போகுது அங்க அப்படின்ற மாரி நமக்கு டவுட் வரும். அந்த இடத்துல தான் ஆஸ்கிய பத்தி நம்ம படிக்கணும். ஆஸ்கிங்கிறது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அசைன்ஸ் அ கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டரையுமே உதாரணத்துக்கு ஒரு ஏன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏங்கிறது ஒரு கேரக்டர். இந்த ஒரு கேரக்டர் அசைன் பண்ணோம். எதுக்குன்னா ஈச் வேல்யூ ரெப்ரசன்டட் பை அ பைட். ஒவ்வொரு பைட்டாலயுமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆஸ்கி வேல்யூவை இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஏ அப்படின்னு இருக்குன்னு சொன்னா, இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 65. எப்படி அப்படின்னா, இதுதான் அதனுடைய பைட் கோட். மீனிங் பைனரி டிஜிட் 0, 1, 0, 0, 0, 0, 0, 1 இப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாமே டிரான்சிஸ்டர்ஸ் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டிரான்சிஸ்டர் இருக்கு. இதில் நடுவில் இந்த 2 டிரான்சிஸ்டர் மட்டும் தான் ஆன் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த 2 டிரான்சிஸ்டரில் மட்டும்தான் நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும். மற்ற எல்லா டிரான்சிஸ்டரும் ஆஃபில் இருக்கும். கரண்ட் பாஸ் ஆகாது. சரிங்களா? அப்படின்னு கணக்கு பண்ணுறப்ப இது ஒவ்வொரு ஸ்தானத்தையும் கணக்கு பண்ணுங்க. 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, 2 to the power 5, 2 to the power 6, 2 to the power 7. 2 to the power 6 அப்படின்றப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வரும். ப்ளஸ் இந்த 1 இருக்கு இல்லைங்களா? அது வந்து 1ன்னு வரும். அப்போ 64 + 1 65. அப்போ 65 அப்படிங்கிறது ஏ. அப்போ நம்ம ஏங்கிற ஒரு வார்த்தையை, ஏங்கிற ஒரு கேரக்டரை நம்ம கீபோர்டில் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அது டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு 65ன்னு ரெப்ரசன்ட் ஆகும். மீனிங் அந்த இடத்துல அந்த டிரான்சிஸ்டருடைய கரண்ட் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு 8 பிட் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு ரோல நமக்கு 2 அதாவது 2வது டிரான்சிஸ்டரும் கடைசி டிரான்சிஸ்டர் மட்டும் தான் ஆன் ஸ்டேட்ல இருக்கும். மற்றதெல்லாம் ஆஃப்ல இருக்கும். அப்போ இந்த காம்பினேஷனை வந்து நம்ம 65ன்னு ஆஸ்கி மூலமா நமக்கு கன்வெர்ட் பண்ணி அதை ஏன்னு நமக்கு கன்வெர்ட் பண்ணி தர்றாங்க. சரிங்களா? இதுதான் பேசிக்கலா நடக்கக்கூடிய பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு அறிவியல் கம்ப்யூட்டருக்கு பின்னாடி. இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் மீன்ஸ் கைண்ட்லி ஆஸ்க் மீ இன் லைவ் செஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் மைக்ரோ டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ டிரான்சிஸ்டர் வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வரும். ஓகேங்களா? இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ ஏன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனும் செகண்ட் ஜென்ரேஷனும் நீங்கள் நம்ம முடிச்சுட்டு ஒவ்வொரு டெக்னாலஜி பற்றி படிக்கிறப்பையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு எது தேவையோ அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஏ அப்படிங்கிற கேரக்டருக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க சார். இந்த மாதிரி ஆஸ்கி வேல்யூ வச்சு ஒரு விஷயத்த வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆஸ்கி வேல்யூ வச்சு ஒரு 8 பிட் ஸ்டோரேஜில் உங்களுக்கு கன்சிடர் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல. இப்போ கேட்கலாம். இப்போ 8 பிட்டுனா 8 டிரான்சிஸ்டர் வரிசை அடுக்கி வச்சிட்டோம். சரி, இது வந்து பத்துமா? ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ணுறதே கிடையாது இப்போலாம். நம்ம ஒரு லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூவி பார்க்குறோம், இமேஜஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக மாறிட்டோம் இல்லைங்களா? கிராஃபிக்ஸ், வீடியோ கேம் விளாட்றோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வரிசையாக அடுக்கி வச்ச 8 டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. அதனுடைய கேப்பபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 8 ஒரு ரோவில் 8 பிட் இருந்துச்சு இல்லைங்களா? 8 டிரான்சிஸ்டர் இருந்துச்சு இல்லைங்களா? அதோட சேர்ந்து இன்னொரு 8 கம்பைன் பண்ணிடுவாங்க. அப்போ 8 பிட் சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்னொரு 8 அப்போ 16 பிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 32 பிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 64 பிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலையேவும் 8 பிட் இருக்க வேண்டிய இடத்துல 16 பிட்டு கொடுத்துருவாங்க. அப்போது அதனுடைய கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அட் டைமில் வந்து அதனால வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி சிடி இமேஜஸ் எடுத்துக்குவோம். இப்போ ரியல் டைமில் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ சிடியில் வந்து படங்களை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு மூவி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மூவிங்கிறது ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸு. ஓகேங்களா? ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸுங்கிறது தான் ஒரு வீடியோங்கிறது ஒன்றுமே கிடையாது. மல்டிபிள் இமேஜஸ் தான். ஒரு இமேஜஸ் அடுக்கடுக்காக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செகண்டுக்குள்ளே 24 இமேஜஸ் வந்து டக்குன்னு ரோல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சோம்னா அதுதான் ஒரு இமேஜ். ஓகேங்களா? சரி, ஒரு ஒரு 1 செகண்ட் வீடியோ அப்படின்னு அர்த்தம். 24 இமேஜஸ் ஆர் ஃப்ரேம்ஸ். அது வந்து 1 செகண்ட்குள்ளே நம்ம டக்குன்னு ப்ளே பண்ணோம்னா அதுதான் வந்து 1 செகண்ட் வீடியோ. சரிங்களா? அப்போ சிடியில் நம்ம ஒரு மூவியை ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த மூவியை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறப்ப ஒரு இமேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி 1 செகண்டுக்கு 24 இமேஜ் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு செகண்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த ஒரு இமேஜ் வந்துருச்சு.
இந்த ஒரு இமேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, அது வந்து குட்டி 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 பாக்ஸஸாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் பிக்சல்ஸ். ஓகேங்களா? அந்த ஒரு பிக்சல் அப்படிங்கிறது 3 கலரால உருவாக்கப்பட்டது. ஒரு பிக்சலும் 3 கலரால உருவாக்கப்பட்டது. ரெட், கிரீன், ப்ளூ அப்படிங்கிற 3 கலருடைய காம்பினேஷன். ரெட், கிரீன், ப்ளூ அப்படிங்கிற 3 கலருடைய காம்பினேஷனால உருவாக்கப்பட்டது தான் அந்த ஒரு பிக்சல் அப்படிங்கிறது. இது வந்து ஆர்ஜிபி கலர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எங்கேருந்து எங்கே வருது? ஒரு மூவி. அந்த ஒரு மூவியில் 1 செகண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 1 செகண்டுங்கிறது 24 இமேஜஸ் அல்லது 24 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம்ஸை நம்ம உள்ளே கொண்டு வர்றோம். அப்போ கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா நம்ம ஒரு இமேஜ் எடுத்து ஜூம் பண்ணுறோம் அப்போ நம்ம. அப்போ ஒரு பெரிய மூவிலேருந்து 1 செகண்டை பிரித்து எடுத்தோம். அந்த 1 செகண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து பிரித்து எடுக்கிறோம். அந்த ஒரு இமேஜை நம்ம ஜூம் பண்ணி உள்ளே போனோம்னா ஒரே ஒரு பிக்சல் பாக்ஸ் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட பல மில்லியன் பிக்சல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. சரிங்களா? ஒரு 20 பில்லியன் அல்லது மில்லியன் பிக்சல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. அதில் பிக்சல்ஸ் டென்சிட்டி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு இமேஜ் வந்து கிளாரிட்டியாக உருவாகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்போ ஒரு பிக்சலை நம்ம டிகோட் பண்ணோம்னா அந்த ஒரு பிக்சலுக்கு உள்ள ஆர்ஜிபி அப்படிங்கிற 3 கலர் கோட்ஸ் வேல்யூ இருக்குது நம்மகிட்ட. சரிங்களா? அப்போ இந்த ஆர்ஜிபி அந்த ரெட்டுங்கிறதுக்கான ஒரு பைனரி டிஜிட் இருக்கும் இல்லைங்களா? கிரீனுக்கு ஒரு பைனரி டிஜிட் இருக்கும், ப்ளூக்கு ஒரு பைனரி டிஜிட் இருக்கும். அப்போ ஃபார் ஈச் கலர் தேர் இஸ் அ பைனரி கோட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் ஈச் கலர் தேர் இஸ் அ பைனரி கோட். ஃபார் அ சிங்கிள் ரெட். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ரெட் கலர் நம்ம உருவாக்க போகிறோம். ரெட் கலர் உருவாக்க போகிறோம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒவ்வொரு கலரும் 3 கலருடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒவ்வொரு கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோடு இருக்கும். ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சிஸ்டரும் 8 பிட்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எல்லா டிரான்சிஸ்டரும் ஆனில் இருக்கணும். க்ரீனுக்கு எல்லா டிரான்சிஸ்டரும் ஆனில் இருக்கணும், ஆஃபில் இருக்கணும். ப்ளூக்கும் ஆஃபில் இருக்கணும். அப்போ இந்த கலர் காம்பினேஷன், இந்த கோட் கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம ரெட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ரெட்டுங்கிற கலரை உருவாக்குறதுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து மொத்தமாக ஒர்க் பண்ணணும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியாலஜி. அப்போ எல்லாமே இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸிங். தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் என்னன்னு ஒரு சின்ன ஐடியாலஜி பார்த்தோம். அப்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற ஐடியாலஜி நம்ம பார்த்தோம். ஸோ இதிலேருந்து தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணால் தான் அது இன்ஃபர்மேஷனாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பேர் தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளீடு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஒரு கீபோர்டில் ஒரு பட்டன் அமுக்குறோம். அப்போது அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா, அதுலேருந்து சில டேட்டாஸ் வந்து உள்ளே போகுது. அது வந்து ப்ராசஸ் ஆகுது அந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏங்கிற பட்டன் அமுக்குறோம்னா, அங்கே உள்ளே போயிட்டு டிரான்சிஸ்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுது. அங்கேருந்து ஒரு சின்ன ப்ராசஸ் நடக்குது. அது செயலாக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து நமக்கு ஒரு அவுட்புட் வரும். ஸ்க்ரீனில் வந்து தெரியும் நமக்கு. அதான் வெளியீடு அவுட்புட். ஸோ இதுக்கு பேர் ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் சுழற்சி. ஓகேங்களா? ஸோ உள்ளீட்டகம் இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் யூனிட்டில் இருக்கக்கூடிய நிறைய டிவைசஸ் பற்றி நம்ம படிப்போம். அதில் வந்து கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே இன்புட் டிவைசஸில் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மையச் செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தரவு டேட்டா வெளியீட்டகம் அப்படின்னா அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளீட்டகம் இன்புட் யூனிட், வெளியீட்டகம் அவுட்புட் யூனிட். இந்த நம்ம என்ட்ரு பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிபியூக்கு போயிட்டு அந்த சிபியூலேருந்து நமக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். சிபியூக்கு போய் ப்ராசஸ் நடக்கிறப்பயேவும் அந்த டேட்டாவுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள், இப்போ நமக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணுறோம், ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுறோம்னா அந்த டாஸ்க்கு சில டேட்டா தேவைப்படும். அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா மெமரி யூனிட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மெமரி யூனிட்குள்ளே நம்ம போகிறப்ப தான் நம்ம வந்து ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, அப்போ இதெல்லாமே ப்ரைமரின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி இதெல்லாம் வரும். இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்குள்ளே வர்றப்ப நம்ம வந்து சிபியு பற்றி படிக்கணும்,
சாரி சிபி கண்ட்ரோல் யூனிட் பற்றி படிக்கணும், ஏஎல்யூ அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் பற்றி படிக்கணும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் இதுலேருந்து வரும். இன்புட் யூனிட் அவுட்புட் யூனிட்ன்றது ரொம்ப ஈஸி. எந்தெந்த டிவைசஸ்லாம் மூலமாக நம்ம இன்புட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் இன்புட் யூனிட்டில் வந்துடும். எந்தெந்த டிவைஸ் மூலமாக நம்ம அவுட்புட் எடுக்க முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு ஸ்க்ரீனை சொல்லலாம், ப்ரொஜெக்டர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் நம்ம எடுக்க முடியுமோ தட் இஸ் கால்ட் அவுட்புட் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப மேஜராக ஒரு கம்ப்யூட்டர் நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னாலே இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட்னு 3 பிரிச்சிடலாம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு தேவைப்படைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெமரி யூனிட் வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஐடியாலஜி ஃபார் ஐபிஓ சைக்கிள். எப்படி ஐபிஓ சைக்கிள் வந்து கிரியேட் ஆகுது அல்லது ஒர்க் பண்ணுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரீ கம்ப்யூட்டர் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் 1940s. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக நமக்கு அனலிட்டிக்கல் இன்ஜின் பற்றி ஒரு சின்ன கிளிப் கொடுத்துருவாங்க. அந்த கிளிப்பில் இருந்து நமக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்ப்யூட்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கே வந்து கால்குலேஷனுக்காக தான் கிரியேட் பண்ணாங்க. கால்குலேஷன்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. அதுதான் அதை வச்சு தான் கம்ப்யூட்டரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப அபாக்கஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இருந்துச்சு கிமு 3000 அப்படிங்கிற ரேஞ்சில். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கால்குலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கலின். ஓகேங்களா? 1642 அப்படின்னு சொல்கிறது பாஸ்கல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் அதுக்குன்னு ஒவ்வொரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெக்கானிசம் ரன் ஆகுறதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான பிரின்சிபல்ஸை நம்ம கற்றுக்கலாம் இப்போ. சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படுறப்ப கண்டிப்பாக அதுக்கான பிரின்சிபல்ஸ், அதுக்கு அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற ஐடியாலஜி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் டிஃபரன்ஸ் என்ஜின் அப்படிங்கிறது 1822 வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. செகண்ட் டிஃபரன்ஸ் என்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1822 வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் இன்ஜின். இதுக்கான ஒரு சின்ன ஸ்லைடு வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 1837 சார்லஸ் பாப்பேஸ் வந்து வடிவமைச்சது. பஞ்ச் கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா? அது வந்து பழமையான டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியிலேருந்து நமக்கு வந்திருக்கும். ஒன் செகண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடா லவ்லேஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர்னு சொல்கிறாங்க. நிரலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பேர். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். அந்த அனலிட்டிக்கல் இன்ஜினுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லலாம். 1840s. ஓகேங்களா? அந்த ரேஞ்சில். நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஸோ 1837 வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் இன்ஜின் என்ற கருவி சார்லஸ் பாப்பேஸ் கணிப்பொறியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து கிரியேட் பண்ணார். கணித ஏரண செயலகம்னா ஒன்றுமே இல்லை, ஏஎல்யூ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். சரிங்களா? அடிப்படை கட்டுப்பாட்டு அமைப்புகள் உள்ளிணைந்த ஒரு நினைவகமாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனை அனலிட்டிக்கல் இன்ஜினில் அந்த மாதிரி அந்த காலத்தில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அது வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணும். நமக்கு ரொம்ப ஸ்பேஸாக இருக்கும். சரிங்களா? அதிகமாக ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் அப்படிங்கிற வெற்றிட குழல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்யூம் டியூப்ஸ் வெற்றிட குழல்கள் மூலமாக தான் அங்கே வந்து ஒர்க் ஆகும் அது எல்லாமே. அப்படின்றப்ப அதில் வந்து எலக்ட்ரான்ஸுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புக்கில் அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வெற்றிட குழல் இருக்குன்னா அதில் வந்து ஆனோட் டு கேத்தோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ரெண்டு இதிலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஓடுது, எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்ற எலக்ட்ரானுடைய ஃப்ளோவை, எலக்ட்ரான்ஸுடைய அந்த ஃப்ளோவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் வேக்யூம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மெத்தடாலஜியில் வந்து நமக்கு ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய புக்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க. அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அதோடைய மெக்கானிசமே நம்ம லைட்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பெட்டர். இப்போ டிரான்சிஸ்டருடைய மெக்கானிசம் நம்ம புரிஞ்சிச்சு. அப்போது வேக்யூம் டியூப்ஸோட மெக்கானிசம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும். சரிங்களா? வெற்றிட குழல்கள் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஆனோட் டு கேத்தோடுக்கு நடுவில் எலக்ட்ரான்ஸுடைய ஓட்டம் இருக்கும். அதோடைய ஃப்ளோ இருக்கும். எலக்ட்ரான்களின் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை அது வந்து எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை பொறுத்து 0 அண்ட் 1 புரிஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணும். சரிங்களா? இது வந்து அந்த காலத்தில் இப்படி தான் கிரியேட் பண்ண வச்சு தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அதான் ஒரு ப்ராப்பரான கம்ப்யூட்டர். அதனால் வந்து கால்குலேஷன்ஸ் ரொம்ப வேகமாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இது பாருங்கள்.
இவரின் இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின் முதல் பொதுப்பயன் கணிப்பொறிகளை வடிவமைக்க அடிப்படையாக அமைந்தது. முதல் பொதுப்பயன் கணிப்பொறிகளை வடிவமைக்க அடிப்படையாக அமைந்தது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு இந்த அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப பேஸாக இருந்துச்சு. இந்த அனலிட்டிக்கல் இன்ஜின் கிரியேட் பண்ணுறதுக்கு எது பேஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த டெக்னாலஜி டிஃபரன்ஸ் இன்ஜின். ஓகேங்களா? டிசைன் பை சார்லஸ் பாபிஸ். ஸோ இதுவுமே சார்லஸ் பாபிஸோட அவரால் டிசைன் பண்ணப்பட்டது தான். ஸோ அனலிட்டிக்கல் இன்ஜினுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் இன்ஜின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அனலிட்டிக்கல் இன்ஜினுக்கு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். டேட்டா பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸோடைய ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும் வேக்யூம் டியூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் தலைமுறை 1940s to 1956 டேட்டா. அதில் வந்து வெற்றிட குழல்கள் வேக்யூம் டியூப்ஸ்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு எலக்ட்ரானுடைய ஃப்ளோ சரிங்களா? அப்போ எலக்ட்ரான்களின் ஓட்டம் அது எப்படி இருக்குன்றதை பொறுத்து 0 and 1 வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ எலக்ட்ரான் ஓட்டம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அது 0வாகவும், எலக்ட்ரான்களின் ஓட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து 1ஆகவும் கன்சிடர் பண்ணப்படும். இது அப்படியே இந்த டெக்னாலஜி அடுத்த ரேஞ்சுக்கு போகிறது தான் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சுன்னு சொன்னால் லோ வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சுன்னா 1 அப்போ லைட் எரியும், அப்படி இல்லைனா 0 இருந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இங்கேருந்தால் அதுவே வந்துச்சு சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் பிகின் சைஸ், அளவில் பெருசு. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இது மூணாவது விஷயம், அதிக வெப்பம் காரணமாக செயலிழக்கும். இது மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல அதிகமான வெப்பம் வந்து கிரியேட் ஆகும். அப்புறம் இயந்திர மொழி பயன்படுத்தப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? அப்போ மெஷின் லாங்குவேஜ்னு பற்றி படிக்கிறப்ப நம்ம 3 விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. மெஷின் லாங்குவேஜ்னா என்ன? தி சேம் டைம் இந்த மெஷின் லாங்குவேஜை நம்ம லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, மெஷின் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அப்போ மெஷின் லாங்குவேஜ்னா என்ன? கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 0s and 1s இல்லைங்களா? அப்போ இந்த 0s and 1s அப்படிங்கிறது தான் மெஷின் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இதுக்கு நடுவில் அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது இன்டர்மீடியட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? இன்டர்மீடியட். எதுக்கு இன்டர்மீடியேட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? 1 செகண்ட். மெஷின் லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் இடைப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, ஹியூமன்ஸ் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? நமக்கு என்ன தெரியும்? இங்கிலீஷ் தான் தெரியும். நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு 0s and 1s தான் தெரியாது. இப்போ நமக்கு ஒரு முதலாம் தலைமுறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பதிலாக இந்த இடத்துல 0 1 இருந்துச்சுன்னா நமக்கு என்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? நம்மளால முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜஸ் தான். இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸை வச்சுக்கோங்க ஒரு பக்கம். அதே மாதிரி மெஷினுக்கு தெரிஞ்சது 0s and 1s தான், அது லோ லெவல் லாங்குவேஜ். ஓகேங்களா? அப்போது இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அப்படின்னா அதில் 0s and 1ஸும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சில டிஜிட்ஸ், ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், ஏபி அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதுக்காக சொல்லியிருக்கேன். இது இப்படி தான் இருக்கும் சரிங்களா? ஸோ அப்போ மிஷின் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் நடுவில் இருக்கக்கூடியதான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அதில் 0s and 1s மட்டும் இருக்கும். நம்பர்ஸில் வந்து 0 and 1 மட்டும் தான் வரும். அதே மாதிரி கேரக்டர்ஸில் ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் வரும், ஏ அண்ட் பி அப்படிங்கிறப்ப இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடியதான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வேக்யூம் டியூப்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்லி மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான், லோ லெவல் லாங்குவேஜ் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்டுச்சு சரிங்களா? 0s and 1s வச்சு தான் எல்லாமே கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அது ஒரு பெரிய ரூம் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வரும் நமக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அங்கே வந்து இயந்திர மொழி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இயந்திர மொழினா மெஷின் லெவல் லாங்குவேஜ் சரிங்களா? இங்கே வந்து செகண்ட் ஜென்ரேஷன் நம்ம போகிறப்ப நமக்கு வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு. அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆஸ்கி அப்படிங்கிற விஷயம்லாம் உள்ளே வரும். அப்போ ஆஸ்கி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது ஆக்சுவலாக சரிங்களா? அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை உருவாக்குது. இப்போ 0லேருந்து 25 255 வேல்யூஸ் வரைக்கும் ஒரு 8 பிட் சிஸ்டம்க்கு நான் சொல்கிறேன். 8 பிட் சிஸ்டமுக்கு 0லேருந்து 25 வேல்யூ வரைக்கும் நான் எல்லா கேரக்டர்ஸையும், எல்லா பங்க்சுவேஷன் மார்க்ஸையும்
நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை டைப் பண்ணீங்கன்னா, அது வந்து ஆஸ்கியிலேருந்து உங்களுக்கு பைனரி கோடாக மாறி உங்களுக்கு வரும். அது ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம் உள்ளேயே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கான்செப்ட். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்கள்லாம் டெவலப் ஆக ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ் கிரியேட் பண்ண சாரி மெஷின் லெவல் லாங்குவேஜ்லேருந்து அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜ் நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ. சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிக வெப்பம் காரணமாக செயலுக்கும் மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட் மிசில் லாங்குவேஜ் வாஸ் யூஸ். இதுதான் அது 4 பிக்கஸ்ட் ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வேக்யூம் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேரை நான் வச்சுக்கணும். இனியாக், எட்வாக், யூனிவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் உருவாக்கப்பட்ட ஃபேமஸான கம்ப்யூட்டர்ஸோடைய நேம்ஸ். ஓகேங்களா? அது 27 டன் வெயிட் இருக்கும், மின்சார தேவை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம எக்ஸாமுக்கு கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இரண்டாம் தலைமுறை. ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ் வந்துருச்சு. டிரான்சிஸ்டர்ஸ் 3 தடயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இயர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். 1956 to 1964 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஸ்மால் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட சின்னதாக இருக்கும். பிகாஸ் அதோடைய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக அதோடைய பவர் கேப்பபிலிட்டி ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும். சைஸ்லேயும் சின்னதாகும். அதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டே. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு அது எப்பயுமே ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணுங்க அத. முந்தின ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இட் வுட் பி ரியலி பெட்டர் ஃபார் அஸ் டு லேர்ன் டு கீப் தட் ஒன் இன் மைண்ட். ஓகேங்களா? மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் இங்கே சால்வ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், சின்ன சின்ன விஷயம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்ப சின்னதாக இருக்குது. அதிகமாக வந்து வெப்பத்தை வந்து வெளியிடலை, லெஸ் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பத்தை குறைந்த அளவு வெளியேற்றும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்தோம். ப்ரீ கம்ப்யூட்டர் ஏரால பார்த்தோம். அங்கே பஞ்ச்டு கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அத. சரிங்களா? அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க அதில. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். சில டேட்டாஸ் வந்து இன்புட் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் கரெக்டான வேர்டு. இப்போ டேட்டாஸ் வந்து இன்புட் பண்ணுறதுக்கு பஞ்ச்டு கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, தொகுப்பு செயலாக்க அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ தொகுப்பு செயலாக்க அமைப்புனா, தொகுப்புனா என்ன? மொத்தமா சேர்க்கிறது. அப்ப ஆட்டோமேட் பண்றாங்க ப்ராசஸ. ஆட்டோமேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கால்குலேஷன்ஸ் இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஆஃப் கால்குலேஷன்ஸ உருவாக்கி, அந்த கால்குலேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரே பண்ற மாரி ஆட்டோமேட் பண்றதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் மல்டி புரோகிராமிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டமா கிரியேட் பண்ணாங்க. எல்லா விதமான புரோகிராம்ஸ் இப்போ ஒரு டைம்ல அட் அ டைம்ல ஒரு சிங்கிள் ஆப்பரேஷன் பண்ற மட்டும் இல்லாம, ஒரு அட் அ டைம்ல நான் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ என்னால யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேரு தான் மல்டி புரோகிராமிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பன்முக இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2யுமே பேட்ச் ப்ராசஸிங் தொகுப்பு அமைப்பு. ஆட்டோமேட் பண்றது, ஷெட்யூல் பண்றது. ஷெட்யூல் பண்ணி ஒரு விஷயத்த ஒர்க் பண்ண வைக்கிறது தான் பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி புரோகிராமிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அட் அ டைம்ல மல்டிபிள் ஆப்பரேஷன்ஸ டாஸ்க்க வந்து பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஸோ இது 2மே இந்த கான்செப்ட்ல வந்து ரன் ஆகும். அது 2மே இந்த செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. இங்கே தான் டெவலப் பண்ணாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இங்கே மெஷின் லாங்குவேஜ் ஓகேங்களா? இயந்திர மொழி பயன்படுத்தப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் இயந்திர மொழியிலிருந்து அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜுக்கும், மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கும் இடைப்பட்ட அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ் பண்ணி நம்ம பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் இன்னும் டீப்பா போணும். கோடிங்குள்ள போணும். கோடிங்குள்ள போறப்ப நமக்கு ஒரு கோட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறப்ப தான் அசெம்பிளி லாங்குவேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போதைக்கு இது போதும். சரிங்களா? ஸோ இப்போ இயந்திர மொழி மெஷின் லாங்குவேஜ்லேருந்து அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகும். அந்த டெக்னாலஜியை இந்த டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. IBM 1401 இந்த கம்ப்யூட்டரோட நேம்ஸ் கொஞ்சம் ஃபேமஸான கம்ப்யூட்டரோட நேம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இதுதான் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் உடைய ஒரு ஐடியாலஜி. ஸோ மோஸ்ட்லி நம்ம எந்த ஜென்ரேஷன் படித்தாலும் சரி, அதனுடைய மெக்கானிசம நம்ம அட்மோஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அட் தி சேம் டைம் அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டோம்னாலேவும், அதில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு, அது எந்த இயர்ல கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, அந்த கிரியேட் பண்ணப்பட்ட அந்த கம்ப்யூட்டர்ஸ் உடைய நேம்ஸ்லாம் என்னென்ன, இத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம்.
ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் உடனே குடுத்துருவேன். ஸோ இதில வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா என்ட்ட கேட்கலாம். லைவ் கிளாஸஸ் வந்து ஷெட்யூல் பண்ணி குடுக்குறப்ப. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சிலபஸ டீகோட் பண்ணியிருக்கோம். என்னென்ன கேட்டகரைசேஷன்ஸ்லாம் பிரிச்சிருக்கோம். அந்த கேட்டகரைசேஷன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். டேட்டானா என்ன? தரவுனா என்ன? தகவல்னா என்ன? அங்கேருந்து ஐபிஓ சைக்கிள் பத்தி பார்த்துருக்கோம். அட் தி சேம் டைம் அந்த மைக்ரோ டிரான்சிஸ்டர் ஏன்னா இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே தேவை. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னா என்ன? அப்போ அது வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் ஆகுது? இத வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஒரு கிளாஸ்ல புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் மீன்ஸ் கைண்ட்லி ஆஸ்க் மீ டிராக்ட்லி ஆன் தி லைவ் செஷன்ஸ் ஓகேங்களா? அப்போ வந்து என்கிட்ட கண்டிப்பா கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் பத்தி நம்ம இன்னைக்கு முடிச்சிருக்கோம். அதே மாரி ஒரு சிடிலருந்து ஒரு மூவி இருக்குன்னா, அத ஒரு 1 செகண்டா பிரிச்சு, அந்த 1 செகண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இதில வந்து 24 இமேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் கன்டினியூஸா. அந்த 24 இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 24 இமேஜஸ்ல ஒரு இமேஜ் எடுத்தோம்னா, அந்த ஒரு இமேஜுக்குள்ள நெறைய ஒரு மில்லியன், பில்லியன் கணக்குல பிக்சல்ஸ் இருக்கும். அதில ஒரு பிக்சல் அப்படிங்கிறது 3 கலருடைய ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பைனரி கோட் வந்து நம்ம குடுத்து செக் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு டேப்பஸ்ட்டான ஒரு கான்செப்ட்ட நாம கொஞ்சம் வேகமாவே முடிச்சுட்டோம். ஸோ இதில வந்து டவுட்ஸ் நெறைய வர வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா தாராளமா நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த எப்படி இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. இத வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு தடவ ஒரு தடவைக்கு 2 தடவ நீங்க கேளுங்க. இந்த பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிர்றேன். சரிங்களா? இந்த இடத்துல இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த 65 டூ இது இந்த ஏலருந்து எப்படி 65 கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஆஸ்கி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தேங்க் யூ கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.